புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக பாமக அறிவித்துள்ளது. தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் போட்டியிடவில்லை என அக்கட்சி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இதனிடையே நெல்லித்தோப்பு தொகுதியில் யாருக்கும் ஆதரவு இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன், நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தல் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் விமர்சித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் யார் வெற்றி பெற்றாலும் அது பணபலத்தால் பெற்ற வெற்றியாக மட்டுமே இருக்கும் எனவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். ஏற்கனவே தேர்தல் பணபலம் அதிகார பலத்தில் மட்டுமே நடக்கிற சூழ்நிலையில் அதுக்கான வாய்ப்பில்லை என்கிற அந்த பின்னணியில் இந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கேற்கவில்லை என்கிற முடிவினை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் போட்டியிடுகிற எந்த வேட்பாளரையும், இப்போ களத்தில் இருக்கிற எந்த கட்சியினுடைய வேட்பாளரையும் ஆதரிப்பது இல்லை. அப்படி ஆதரிப்பது புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பாதகமாக அமையும் என்கிற கருத்தையும் தீர்மானத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம்.